கொஞ்சம் திரும்புவேன். என்னடி, என்ன வேணும்? என்னமா பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? கையில என்ன இருக்குன்னு பாத்துட்டு தானே இருக்க. வழக்கமாறு பிஞ்சு வேறும். ஒழுங்கா பேரு சொல்ற வேலை ஒண்ணு செய்யறதுல இப்ப வந்து எம்மா நம்மாண்டுவா. எம்மா, என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? என்னன்னு சொல்லி தொலையேன். என்ன குழம்பு வச்சிருக்க? ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரியல் வச்சிருக்கேன். பசிச்சா போய் சாப்பிடு போ. என்னது, ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரியலா? எப்ப பாரு ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், அப்பளம், இல்லன்னா புளி குழம்பு, வெந்தய குழம்பு, இதுதான் உனக்கு தெரியும். வேற என்னடி வைக்க சொல்ற? வேற என்ன வைக்க சொல்ற? அம்மா, அவன் தான் பிரியாணி வாங்கி தர மாட்டேன்ட்டியான். நீனாச்சும் எனக்கு நூடுல்ஸ்னாலும் கிட்டித்தாயே. ஏன் பொம்மரைக்கு வீட்டுல இருக்க சோறு உள்ள இறங்க மாட்டேங்குதோ? என்னம்மா, நானே எப்பயோ ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கேன். எனக்கு பிடிச்சத நீ செஞ்சே தர மாட்டேன்றம்மா. போமா. உனக்கு லீவ் விட்டாங்க, எனக்கு தாண்டி இம்சை. ஒரு நாள் 2 நாள் லீவ்னால தாங்க முடியாது. இதுல 10 நாள் லீவ் வேற. என்னன்னு உன்னை வச்சு சமாளிக்க போறேன்னு தெரியல. தொல்லையா நினைக்கிற அம்மா நீதான். ஆமாடி, ஆமா. எப்ப பாரு நொய்யின்னுகிட்ட ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தேனா, மாமியாரா இருந்து உசுர வாங்குறது கூட அங்கிட்ட கிளம்பி போயிருச்சு. நீ ஒருத்தி இருக்கியே, எனக்கு நீ 2வது மாமியாடி. என்ன 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 பிரச்சனை இங்க ஓடுது? இந்த வந்துட்டா உங்க அப்பன். உங்க அப்பன்ட்ட என்னன்னு கேட்கணுமா கேட்டுக்க. வாங்கி கொடுத்தா வாங்கி வச்சுக்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேடி அத்தே. சும்மா என்னை வந்து நொய்யின்ன கூடாது. எனக்கு வேலை நிறைய இருக்கு. இல்ல எனக்கு வீட்டு வேலை தான் நீங்க வந்து செய்யறீங்களா என்ன? மார்கழி மாசம் ஆச்சு. வயசுக்கு வந்த குமரின்னு தான் பேரு. ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுறாள் வைக்கிறாள் கிளவி. நானே என்னைக்கு பார்த்தாலும் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நீயும் பார்த்தாலும் இப்ப 60 வயசு கிளவி ஆயிட்டேல, ஏன் சொல்ல மாட்டே? இப்பவே நீ இந்த புலம்புறியே. அண்ணன் கூட்டு வர பொண்டாட்டியெல்லாம் நீ என்ன பாடுபடுத்துவ? அது ஏன் பாடி, என் மருமக பாடுடி. நாங்க இன்னைக்கு அரைச்சுக்கிறோம், நாளைக்கு குடிக்கிறோம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பாத்தியாப்பா அந்த அம்மா எவ்வளவு ஓர வஞ்சனை பண்ணதுன்னு. அது மருமகளை மட்டும் குடும்பம் எடுத்தாதான், நானா மட்டும் எல்லா வேலையும் செய்யணுமா? இது என்ன ஒரு நியாயம்? அதெல்லாம் அப்படி தாண்டி. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்ப அம்மா கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அவங்கிட்ட பிரியாணி கிட்ட வாங்கி தர மாட்டேன்ட்டியான். அதான் அம்மா கிட்ட வந்து நூடுல்ஸ் கிட்ட தாமான்னு கேக்குறேன். அது தர மாட்டேங்குது. வீட்டுல இருக்க குமரிக்கு நூடுல்ஸ் கிட்ட திங்க கூட வலிக்குதா என்ன? போய் வேணும்னா வாங்கி கிண்டி திங்க வேண்டியதானே. எப்பா, நீங்க எனக்கு பிரியாணி வாங்கி தருவீங்களா? பிரியாணி நூடுல்ஸ் எல்லாம் திங்க கூடாதுடா என் செல்ல பிள்ளை. அம்மாவை வீட்டுல பச்சி போண்டானி ஏதாச்சும் போட்டு தர சொல்லி தின்னு. என்னம்மா பொங்கடி, வீட்டுல வாழைக்காய் இருக்குல்ல, பச்சி மாவு வாங்கி பிள்ளைக்கு போட்டு கொடு. என்னைய பார்த்தா தானே உங்களுக்கு கிணச்சியா தெரியும். இருக்க வேலையே எனக்கு பத்தல. இதுல உங்களுக்கு நான் பொஜ்ஜி போட்டு தரேன். பொஜ்ஜி ஒழுங்கு அப்பன் மகளும் ஓடி போயிருங்க. இல்லாட்டினா எனக்கு கொண்டு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. வந்துடுறா இலை வந்துடுறா. என்னம்மா எனக்கு உங்க ஆட்டா கடுகடுன்னு தெரியுதா? கருக்கு பிடிச்சிருச்சு என்னமோ. என்ன தங்கச்சி கிட்டத வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. போய் கொடுப்பா. பச்சை பிள்ளை எனக்கு திம்போம்னு தட்டி கட்டிட்டு தெரியுது. சரிம்மா. யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. கேட்டதை கூட வாங்கி தர மாட்டேன்றாங்க. ஆசைப்பட்டதை கூட செஞ்சே தர மாட்டேன்றாங்க. பாவம் புள்ள சோக கடல்ல மூழ்கிருச்சு. வரான் பாரு எரும மாடு. கேட்டதை கூட வாங்கி தர மாட்டேன்றியான். இவையெல்லாம் ஒரு அண்ணனா? தங்கச்சி, ஏன் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி. சரி வீடு, உனக்கு வேணாட்டி உனக்கு வாங்கிட்டு வந்ததை நானே சாப்பிட்டுக்கிறேன். என்னடா சொல்ற? ஏ பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, என் தங்கச்சி கேட்ட நான் இல்லைன்னு சொல்லிடுவேனா? ஏ குடுனே என்ன மனா என்ன 2 இருக்கு? உனக்கு ஒண்ணு பாட்டிக்கு ஒண்ணு. எல்லாத்தையும் நீ ஏன் முழுங்கிறாத? சரி. அம்மா, வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா? என்னம்மா, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? மேடம், நான் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன். வெட்டினரி ஹாஸ்பிட்டலா? அப்பனா என்னதுமா? மாட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கேன். ஓ, மாட்டு ஆஸ்பத்திரியா? அப்படி விவரமா சொல்லு. வெட்டினரி ஹாஸ்பிட்டல்னு சொன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? சரி, உங்க வீட்டுல ஆடு மாடுலாம் இருக்கா? இருக்கு. ஆடு மாடுகளுக்கு குளிர்காலத்துல எந்த நோயும் வரக்கூடாதுல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க என்ன போட்டுக்கிறீங்களா இல்லையா? போட்டுக்கிறோம். கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற சலுகைய எதுக்கு வேண்டானுவே? அதுவும் என்ன, ஆட்டு மாட்டுக்கு எந்த நோய் வந்துடக்கூடாதுன்னு தானே போடுறீங்க? போடுங்க, தாராளமா போடுங்க. ஐயோ, இந்த பம்பளை என்ன ஃப்ரீன்னு சொன்னானே பினாயில கூட வாங்கி குடிச்சிரும் போலக்கியே. மற்ற ஆளுங்கெல்லாம் ஃப்ரீன்னு சொன்னானே என்ன ஊசியோ எப்படி ஊசியோன்னு பயப்படுறாங்க. இந்த பொம்பளை என்ன போடுங்கன்றது. என்ன மேரி, ஓகே தானா? ஓகே தான் சார். இவங்க அவங்களோட ஆட்டு மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, இவர் தான் புதுசா வந்த டாக்டரா? நல்லா தான் இருக்காரு.
கருப்பா இருந்தாரு, கலையத்தா இருக்காரு. சரிம்மா, உங்களோட ஆடு மாடுக்கெல்லாம் நாங்க இன்ஜெக்ஷன் போடுறோம், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதான் அந்த பிள்ளை எல்லாம் தெளிவா சொல்லிடுச்சு டாக்டரு. எந்த நோயும் வந்துடக்கூடாதுன்னு தானே ஊசி போடுறீங்க. போடுங்க போடுங்க. ஆனா ஒண்ணு, ஏதாச்சும் ஊசிய போடுறீங்க ஊசிய போடுறீங்க ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்கெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க இந்த ஊசிய போட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அப்புறம் எனக்கு பயப்படுறீங்க? பிரச்சனை எதுவும் வராதுல? ஐயோ, இது வேறயா? வராது வராது. எந்த பிரச்சனையும் வராதுன்னா போய் போடுங்க ஊசிய. ஐயோ, இந்த பொம்பளை என்ன இப்படி பேசுது? இது ஆட்டுக்கு ஊசிய போட்டு கடைசியில ஏதாச்சும் நோவு வந்துச்சுன்னா நம்மள தானே சொல்லும். சரி சரி, உங்க ஆடு மாடு இருக்க இடத்த காட்டுங்க. சரி. மலரே, மலரே, இங்க போனா அந்த மலரே வரட்டும் வரட்டும். வழக்கம் போல ஊசுத்த போயிட்டாலும் என்னமா இன்னைக்கு வரட்டும். அவ காலை உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். இதுதான் டாக்டர் தம்பி, எங்க ஆடு மாடு இருக்க இடம். இங்க ஊசிய போட்டுக்கிறங்க, நான் வந்துடுறேன். ஏமா என்னம்மா நீங்க ஊசிய போட்டுக்கிறங்க, வந்துடுறேனா? யாராச்சும் ஒரு ஆள் இங்க இருக்கணுமா? யார் இருக்குது? ஐயோ, அது வேறயா? சரி சரி. மேரி, நீங்க அந்த இன்ஜெக்ஷன்ல எடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர். நீங்க போய் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்க. இது வேறயா? போய் எடுத்துட்டு வரேன். என்னம்மா இந்த அம்மா ஆடு மாடுக்கு ஊசி போடுறதுக்கு ரொம்ப சலிச்சுக்கிறது. டாக்டர். மேரி, அதை ஓபன் பண்ணி இன்ஜெக்ஷன் எடுத்து வைங்க. ஓகே சார். டாக்டர் தம்பி, அங்க எடுத்து வச்சிருக்கேன் சுடுதண்ணி. சரிங்கம்மா, போய் ஒவ்வொரு ஆடா கூப்பிட்டு வாங்க. நர்ஸ், இன்ஜெக்ஷன் கொடுங்க. ஏம்மா, ஆட்டை நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. என்னம்மா கெட்டியமா பிடிங்கன்னா ஆடு இருக்க பின்னாடி தான் போகுது, நல்லா பிடிங்க. ஐயோ, அந்த கருவாச்சி வேற சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டாளே. இவளை என்னட்டு பிடிக்கிறது? இந்த மலர் சிரிக்கி வேற இவளை அடங்காம பழக்கி படுத்தி வச்சு தொலைஞ்சிருக்கா. அவளை தவிர இவளை யாராலையும் பிடிச்சே தொலைய முடியாது. ஏம்மா, என்னம்மா நீங்க ஒழுங்கா ஆட்டை ஒழுங்கா பிடிங்க, அப்பனத்தானே இன்ஜெக்ஷன் போட முடியும். என்ன பண்றீங்க? ஐயோ டாக்டர், நான் என்ன பண்றது? இது பிடிக்கவே முடியல. பிடிக்கவே முடியலனா நானாமா பிடிக்க முடியும்? ஒழுங்கா பிடிங்க. மலர் எடுவிட்ட சிரிக்கி வேற ஞாபகத்துல இங்கதான் போய் தொலைஞ்சாலும் இன்னைக்கு வரட்டவ. என்ன டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இன்ஜெக்ஷனும் போட மாட்டேன், எதுவும் போட மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஐயோ டாக்டர், எப்படியே போயிடாதீங்க. இருங்க இருங்க, நான் கெட்டியா பிடிச்சுக்கிறேன். ஐயோ, பேதியில போறது என்னைய மிதிச்சு நகட்டி கலந்து தள்ளி விட்டு போயிருச்சு. ஏமா என்னம்மா அப்படி விழுந்து கிடக்கீங்க? எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா. ஏமா நசுக்குல கொஞ்சம் கைய கூட, நான் எந்திரிச்சுக்கிறேன். ஐயோ போச்சு, என் பிட்டாணி போச்சு. நீ ஒரு அடி கூட என்னால நகர முடியாது. ஐயோ சித்தி, சித்தி என்னாச்சு சித்தி? ஏன்டி கேட்க மாட்டேன், ஏன் கேட்க மாட்டேன்? என்ன எடுத்து சிரிக்கு மகள, என்ன வரைக்கும் எங்கடி போன? அடியே தூக்குங்கடி என்னைய. ஐயோ அம்மா, என் பிட்டாணி போயிருச்சு. ஏண்டி இளவெடுத்த சிரிக்கு மகளே, ஆட்டுக்குட்டி அடி வளர்த்து வச்சிருக்க ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒன்னே மணி அடங்காம தெரியுதுடி. ஏமா, நீ ஒழுங்கா ஆட்டுக்குட்டிய பிடிக்காம அந்த பிள்ளைய போட்டு ஏமா வஞ்சிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வந்தமா வேலைய பார்த்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. இங்க பாரு, ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் ஊசி போட வந்திருக்காங்க. ஒழுங்கா எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் ஊசிய போட்டு விடு. திடீர நல்லா ஊர் சுத்திக்கிட்டு. சித்தி, நான் எங்கேயும் போல சித்தி, இங்கதான் மாட்டு சாணியை அள்ளிக்கிட்டு இருந்தேன். வாய முடிக்கிட்டு ஒழுங்கா சொன்னதை செய்டி. நான் போய் செத்த நேரம் படுக்கிறேன். படுத்தாத்தான் குறுக்கு நிமித்த முடியும். உன் குறுக்குலாம் இந்த ஜென்மத்துல நிமிராது கிளவி. ஏமா என்னம்மா அதெல்லாம்? இப்படிப்பட்ட பொம்பளை கூட என்னண்டம்மா நீ இருக்க? என்ன பண்றது சிஸ்டர், எல்லாம் என் தலை எழுத்து. எங்க அம்மா இல்ல, எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்குன்னு வந்தவங்க இவங்க தானே. உங்க பேச்சை கேட்டுத்தானே ஆகணும். பாவம்மா நீ, உன்னைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, இத பேசி என்ன ஆக போகுது? என்னங்க டாக்டரே, என்ன இந்த பக்கம் எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஓஹோ, இதுதான் உங்க வீடா? எனக்கு உங்க வீடு எதுனே தெரியாது. இன்னைக்கு எல்லா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இன்ஜெக்ஷன் போட சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதான் எல்லா ஆட்டு மாட்டுக்கும் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கோம், நானும் மேரி சிஸ்டரும். ஓஹோ, உங்க பேரு மேரி அக்கா? ஆமாப்பா, என் பேரு மேரி தான். நாளைக்கு கிறிஸ்மஸ்ல அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஊருக்குள்ளே எனக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொன்னது நீ மட்டும்தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தாது. நாளைக்கு நீங்க வெட்டுற கேக்ல எனக்கு கொஞ்சம் வந்து சேரணும். உனக்கு இல்லாததா? நாளைக்கு உனக்குன்னே தனியா பார்சல்ல கொண்டு வந்துடுறேன். நான் சும்மா சொன்னேன், நீங்க பாட்டுக்கு எடுத்து வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காதீங்க. சரிப்பா. மேரி சிஸ்டர், நீங்க நெக்ஸ்ட் வீட போய் பாருங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைங்க. நான் இங்க எல்லா ஊசியும் போட்டு வந்துடுறேன். ஓகே சார். நீங்க என்ன ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறீங்களா? நீங்களும் அவங்கள மாதிரி உதவாங்க போறீங்களா? இது என்னோட ஆட்டுக்குட்டி. இது நான் சொல்றத மட்டும்தான் கேட்கும். என்னடி கருவா, பாத்தீங்கல்ல? சரிங்க சரிங்க, உங்க ஆட்டுக்குட்டி தான், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அம்மாடி, எவ்வளவு பெரிய ஊசி! எங்க இதை வச்சு நீங்க ஊசி போட்டீங்கன்னா எங்க ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் வலிக்காது?
ஏங்க அதுக்காக ஆட்டுக்குட்டிக்கு வலிக்காமையாங்க என்னால ஊசி போட முடியும்? நீங்க நல்ல ஆட்டுக்குட்டியை இருக்கமா பிடிங்க. நீங்களும் விட்டுப்புட்டு உத வாங்கிட்டு கிடக்காதீங்க. ஆ சரி. எங்க பார்த்து பார்த்து என் ஆட்டுக்குட்டிக்கு வலிக்க போகுதுங்க. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல? இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்டுக்குட்டிக்கு ஊசியே போட்டதுலையா என்ன? ஆஹா, நான் பக்கத்துல இருந்து ஊசி போட்டது இல்லைங்க. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை டாக்டர் டாக்டர் சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை டாக்டர், ஆடு இங்க இருக்கு. நீங்க என்ன பார்த்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க? அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நீலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ. டாக்டர், என்னாச்சு? என்ன டாக்டர் நீங்க ஆட்டுக்குட்டியை பார்த்து ஊசி போடாம என்ன பார்த்து ஊசி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். டாக்டரே, நீங்க சரியில்லை டாக்டரே. ஆயிட்டல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.